தேவனுடைய பார்வையிலே ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி என்பது அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தான் தேவன் முதல்ல பார்க்கிறார். அவனுடைய பூமிக்குரிய பொருளாதார வளர்ச்சியை அவர் பார்க்கிறது கிடையாது. பரிசுத்த வேதாகமம் எல்லா இடங்களிலுமே ஒரு மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து தான் அதிகமாய் முக்கியத்துவப்படுத்துகிறது. ஆவிக்குரிய வளர்ச்சியை தான் தேவனும் விரும்புகிறார். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னு அப்படின்னா, எலிசாவினுடைய வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம். இந்த எலிசா யார்? எலியாவுக்கு உடன் ஊழியனாக இருந்தவன். எலியா விட்டு போன ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். எலியா சுழற்காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எலியா விட்டு போன ஊழியத்தை நிறைவேற்றினான். ஆனால் அந்த எலிசாவை எப்படி தேவன் அடையாளப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் அண்ட் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபேல் மெகொலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அப்படின்னு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அப்படின்னா இவனுடைய ஐடென்டிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னா, அவங்க அப்பா, அவங்க ஊர், அவங்களுடைய ஸ்டேட்டஸ், இதுதான் அவனுடைய அடையாளமாக ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இவன் 12 ஏர் பூட்டி உழுத ஒரு சாப்பாத்துங்கிறவனுடைய மகன், இவன் ஆபேல் மெகொலா ஊரானாகிய சாப்பாத்தினுடைய மகன், இப்படி தான் அவனுக்கு அடையாளப்படுத்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில நாட்கள் கழித்து அவன் எலியாவுக்கு உடன் ஊழியனாக வந்ததுக்கு அப்புறமா எலியாவோடு கூட ஊழியத்தை நிறைவேற்றின பொழுது, எலியாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. அப்போ இப்போ அந்த பழைய அடையாளங்கள் எல்லாம் போய் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, எலியாவினுடைய ஊழியன், எலியாவுக்கு பணிவிடை செய்தவன்கிற ஒரு அடையாளம் அவனுக்கு வருது. அப்போ எலியா அதுக்கப்புறம் சுழற்காட்டில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டதுக்கப்புறம் இந்த ஊழியத்தை செய்த இந்த மனுஷனுக்கு அங்கே ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. ரொம்ப முக்கியமானது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த சூனேமியாள் என்ன சொல்கிறா அப்படின்னா, தேவனுடைய மனுஷனாகிய இவர், தேவனுடைய மனுஷனாகிய எலிசா. இப்போ அப்பா பேர், ஊர் பேர், ஸ்டேட்டஸு, இந்த பணிவிடைக்காரங்கிறதெல்லாம் போயிடுச்சு. இப்போ தேவனுடைய மனுஷன் என்கிற ஒரு அடையாளம் அங்கே கொடுக்கப்படுகிறது. இப்போ இது பாருங்க, அப்படிதான் வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி இப்படி தான் போகுது. அடுத்தது கடைசியில் எலிசா மரிக்கிற தருவாயில் இருக்கும்பொழுது 2 ராஜாக்கள் 13-14 நம்ம வாசிக்கிறோம். அந்த ராஜா எலிசாவை பார்த்து அழுகிறான், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறான். பாருங்க, அப்போ இது யாருக்கு அடையாளமான வார்த்தை அப்படின்னா, எலியாவுக்குரிய வார்த்தை. இந்த எலிசா எலியாவை பார்த்து அவன் சுழற்காட்டில் எடுக்கப்பட்ட போது புலம்பின அதே வார்த்தை இன்னைக்கு எலிசாவை பார்த்து ஒரு ராஜா புலம்புகிறான். அப்போ பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். எலியாவுக்கு இருந்த அதே ஸ்தானத்துக்கு இந்த எலிசா வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கு நேராக தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். God bless you.